friends, வணக்கம். Welcome to StarNaturalBeauties. இன்னைக்கு நாம கிட்ஸ்க்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி கேர்ள் கிட்ஸ்க்காக. ரொம்ப நாளா நிறைய அம்மாக்கள் பெண் குழந்தைகளுக்கான ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோ. காலங்காலமா நம்ம பாட்டி, அவங்க பாட்டின்னு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பச்சை பயிறு ஃபேஸ் வாஷ் பவுடர் தான். பட் இதில் வந்து நாம் மற்ற சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் செய்கிறதுக்கு உங்களுக்கு 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் காஞ்ச ரோஜா இதழ்கள், 1/4 கப் மஞ்சள் தூள், 1/4 கப் ஆவாரம்பூ பொடி. இதில் ஆவாரம்பூ பொடியும் ரோஜா இதழ்களும் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்க செக்ஷனில் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் அமேசானில் கூட வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை பயிரும் ரோஜா இதழ்கள் ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தருன்னு இருந்தால் கூட நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ணால் முகம் வந்து கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக ஒரு தடவை ஜல்லடையில் ஜலிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூளும் ஆவாரம்பூ பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. ஃபேஸ் வாஷ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து முகத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உடம்புக்கு ஃபுல்லாக கூட யூஸ் பண்ணலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் இந்த பவுடரை எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் முகத்தில் தடவலாம். இதை வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து விகாஷ்னி தீஸ் டேஸ் டெய்லியுமே அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கா. ஏன்னா அடிக்கடி வந்து இப்போல்லாம் வெயிலில் போய் விளையாடுறதுனால முகம் ரொம்ப கருத்துடுது. அதனால் வந்து அவளுக்கு இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது சில டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் அப்ளை பண்ணி விட்டாலும் சரி, இல்லை உங்கள் கிட்ஸை அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி, ரொம்ப வந்து போட்டு தேய்க்க வேணாம். ரொம்ப ஜென்டிலாக தேய்ச்சிங்கன்னா போதும். அதே போல் முகத்தை வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது தண்ணியில் நிலச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணுங்கள். நான் விகாஷ்னிக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு குளிக்க போகும்போது இதை அப்ளை பண்ணிவிட்டு பாடி வாஷ்லாம் முடிக்கிற வரைக்கும் இது முகத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை சோப் போட்டுக்கோ அப்படின்னு சொல்வேன். அவளுக்கு வந்து நார்மல் ஸ்கின் அப்படின்றதுனால இப்போதைக்கு டவ் சோப் தான் போட்டுட்ருக்கா. நீங்கள் பேபி சோப் கூட யூஸ் பண்ண சொல்லலாம், சேஃப் தான். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ விகாஷ்னி இதை டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இதில் நம்ம மஞ்சள் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால முகத்தில் போடும்போது லைட்டாக எல்லோ டிண்ட் ஃபேஸில் இருக்கும். அதனால தான் நீங்கள் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை சோப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கிட்ஸுக்கு அப்படின்றதுனால டெய்லி அப்ளை பண்ண தேவையில்லை. வாரத்தில் 2 முறை இல்லைனா 3 முறை அப்ளை பண்ணிங்கன்னா போதும். சப்போஸ் நான் வந்து சோப்பே யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் என்னோட பொண்ணுக்கு, இது மட்டும் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் நீங்கள் சோப் யூஸ் பண்ணாமல் இந்த பவுடரை டெய்லியும் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஹேர் கேர் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகிங் கூட அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன்.